चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 6/1/83 நிரந்தர சகஜ யோகி ஆகுவதற்கான சகஜமான யுக்திகள். இன்று தோட்டக்காரன் தன்னுடைய பலவிதமான நறுமணமிக்க மலர்களின் தோட்டத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார். பாப்தாதா வெரைட்டி ஆன்மீக மலர்களின் நறுமணம் மற்றும் மலர்களின் கலரின் வர்ணத்தை பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தருடைய விசேஷத்தாக்களின் பாடலை பாடிக்கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது ஒருவர் மற்றவரை காட்டிலும் மிக சிரேஷ்டமாக இருக்கின்றார்கள். நம்பர்வாராக இருந்தாலும் கூட பாப்தாதாவிற்கு கடைசி நம்பரில் இருக்கக்கூடிய மலர் கூட மிக அதிசிரேஷ்டமானவர்கள், அன்பானவர்கள். ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய யதா சக்தியின் அனுசாரம் மாயாவை வெற்றி அடைவதில் பலகீனமாக இருந்தாலும் கூட பாப்தாதாவை அறிந்து கொண்டு உள்ளத்தால் உள்ளபூர்வமாக ஒரு முறை என்னுடைய பாபா என சொல்கின்றார்கள். ஆக கருணைக்கடல் பாப்தாதா அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ரிட்டன் பல மடங்கு ஆன்மீக அன்பை கொடுத்து என்னுடைய குழந்தை விசேஷமான ஆத்மா என பூரிப்படைகின்றார். பாபாவினுடைய குழந்தையாக ஆகிவிட்டார்கள். பாப்தாதா அப்பேற்பட்ட குழந்தைகளின் கருணை மற்றும் அன்பான பார்வையின் மூலம் மேலும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஏன்னா என்னுடையவர் என்று கூறிவிட்டார்கள் அல்லவா? அப்படி என்னுடையவர் என்ற நினைவின் மூலம் குழந்தைகளை சக்திசாலி நிறைந்த ஆசீர்வாதங்களாக ஆகிவிட்டது. பாப்தாதா வாயிலிருந்து ஆசீர்வாதம் கொடுப்பதற்கான அவசியம் ஏற்படவில்லை. ஏனென்றால் சப்தம், வார்த்தைகள் இரண்டும் 2வது நம்பர் தான். ஆனால் அன்பினுடைய சங்கல்பம் சக்திசாலியானதாக இருக்கின்றது. மேலும் நம்பர் 1 பிராப்தியை அனுபவம் செய்ய வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. பாப்தாதா இந்த சூட்சும அன்பினுடைய சங்கல்பத்தின் மூலம் தாய் தந்தை இருவருடைய அப்பா அம்மா என்ற ரூபத்தில் ஒவ்வொரு குழந்தைகளையும் பாலனை செய்து கொண்டே இருக்கின்றார். எப்படி லௌகிக்கத்தில் செல்லமான குழந்தைகளை தாய் தந்தை குப்தத்திலும் குப்தமான ரீதியில் சக்திசாலியான பொருட்களின் மூலம் பாலனை செய்வார்களோ அதே போல பாப்தாதாவும் சூட்சும சங்கல்பத்தின் மூலம் பாலனை செய்து கொண்டே இருக்கின்றார். பாப்தாதா கூட வதனத்தில் அமர்ந்து அனைத்து குழந்தைகளுக்கும் விசேஷமான பாலனை செய்கிறார். எப்படி மதுபன் வருகின்றீர்கள், விசேஷமாக பாலனை நடக்கின்றதல்லவா? பாப்தாதாவும் வதனத்தில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பரிஸ்தா ஆக்கார ரூபத்தில் ஆவாகனம் செய்து எதிரில் அழைக்கின்றார். மேலும் ஆக்கார ரூபத்தில் தன்னுடைய எண்ணங்கள் மூலம் சூட்சும சர்வ சக்திகளுடைய விசேஷமான பலத்தை நிறைத்த பாலனை செய்கின்றார். ஒவ்வொருவரும் தன்னுடைய முயற்சியின் மூலம் சக்திகளை பிராப்தியாக அடைகின்றீர்கள். இந்த தாய் தந்தையினுடைய அன்பின் பாலனை ஸ்வரூபம் விசேஷமான பாலனையாகும், வளர்ப்பாகும். எவ்வாறு இந்த உலகத்தில் பல ரீதியில் விதவிதமான பாலனை என்பது செய்கின்றார்களோ, விதவிதமான போஜனங்கள் மூலம் விசேஷமான வஸ்துக்கள் மூலம் பாலனை என்பது நடைபெறுகின்றதல்லவா? அதிகப்படியாகவே கொடுத்து பாலனை செய்கிறார்கள். அதே போன்று பிரம்மா அம்மாவிற்கும் கூட குழந்தைகள் மீது விசேஷமான அன்பு இருக்கின்றது. பிரம்மா அம்மா வதனத்தில் குழந்தைகளுடைய ஜொலிஜொலிப்பு இல்லாமல் இருக்க முடியாது. ஆன்மீக பற்றானது பிரம்மா அம்மாவிற்கு குழந்தைகள் மீது இருக்கின்றது. ஆகையால் சூட்சும அன்பினுடைய ஆவாகனத்தின் மூலம் குழந்தைகளை ஸ்பெஷலான குரூப்பை எமர்ஜ் செய்திருக்கின்றார். எப்படி சாக்கார ரூபத்தில் நினைவு ஏற்படுகின்றது தானே? ஒவ்வொரு குரூப்பையும் விசேஷமாக அன்பின் ஸ்வரூபத்தில்
தன்னுடைய கைகளாலேயே அனைவருக்கும் ஊட்டிவிட்டார், பாலனை செய்தார் மற்றும் அனைத்தும் கொண்டார். அப்பேற்பட்ட அன்பின் சம்ஸ்காரம் இப்போது கூட பிராக்டிக்கலில் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இதில் குழந்தைகள் பாப் சமான் ஆகார ஸ்வரூபதாரி ஆகி அனுபவம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அமிர்த வேளை பிரம்மா அம்மா வாருங்கள் குழந்தைகளே வாருங்கள் என சொல்லி விசேஷமாக சக்திகள் நிறைந்த சாப்பாட்டை குழந்தைகளுக்கு ஊட்டிவிடுகின்றார். எவ்வாறு இங்கே நெய்யின் மூலம் பாலனை செய்தாரோ மற்றும் அதன் கூடவே ஆன்மீக எக்ஸசைஸும் செய்ய வைத்திருந்தார் இல்லையா, அதே போன்று வதனத்தில் கூட நெய்யினுடைய பாலனை, அதாவது சூட்சுமமான சக்திகளுடைய பொருட்களை கொடுத்து குழந்தைகளை பாலனை செய்கின்றார். மேலும் பயிற்சி எக்ஸசைஸும் செய்ய வைக்கின்றார். புத்திக்கான அந்த பலத்தின் மூலம் சுற்றி வர செய்ய வைக்கின்றார். அப்பப்போ பரந்தாமத்திற்கும் அவ்வப்பொழுது சூட்சும வதனத்திற்கும் அவ்வப்பொழுது சாக்கார உலகத்திற்கும் பிராமணர்களின் ஆன்மீக எக்ஸசைஸ் செய்ய வைக்கின்றார். 3 உலகத்திற்கும் ஓடுவதற்கான ரேஸ் செய்ய வைக்கின்றார். இதன் மூலம் விசேஷமான பாலனை வாழ்க்கையில் செய்விக்கின்றார். கேட்டீர்களா பிரம்மா பாபா என்ன செய்கின்றார் என்று? டபுள் விதேசி குழந்தைகளுக்கு அப்படி விடுமுறை கிடைக்கும் நாட்களில் ஆங்காங்கே தூரத்திற்கு சென்று பிக்னிக் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கின்றது. பாப் தாதா கூட டபுள் விதேசி குழந்தைகளை விசேஷமாக அழைப்புதல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுது ஃப்ரீ ஆகிவிடுகின்றீர்களோ வதனத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். கடற்கரையோரம் மண்ணிற்கு செல்லாதீர்கள், ஞான கடலின் கரையோரத்திற்கு வந்து சேர்ந்து விடுங்கள். செலவே செய்யாமல் அதிகளவு பிராப்தி நிறைந்ததாக ஆகிவிடும். சூரிய கிரணங்களையும் எடுத்துக்கொள்ளலாம், சந்திரனுடைய குளுமையையும் எடுத்துக்கொள்ளலாம். பிக்னிக் செய்யுங்கள் மற்றும் விளையாடுங்கள். ஆனால் வரவேண்டும் என்றால் புத்தி என்ற விமானத்தின் மூலமாகத்தான் வரவேண்டியதாகும். அனைவருக்கும் புத்தி என்ற விமானம் எவரடியாக இருக்கின்றது தானே. சங்கல்பங்கள் என்ற ஸ்விட்சை ஆன் பண்ணி ஸ்டார்ட் செய்யுங்கள் மற்றும் வந்து சேர்ந்து விடுவீர்கள். விமானம் அனைவரிடமும் ரெடியாக இருக்கின்றது தானே, அல்லது அப்பப்போ ஸ்டார்ட் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கின்றதாம், அல்லது பெட்ரோல் மிக குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பாதியிலேயே திரும்பி வந்து விடுகின்றீர்களா? அப்படி செகண்டில் வந்து சேருவதற்கான விஷயங்கள் ஆகும். வெறும் டபுள் ரீஃபைன் பெட்ரோல் மட்டும் அவசியமானது. டபுள் ரீஃபைன் பெட்ரோல் என்ன என்று தெரிந்திருக்கின்றீர்கள் தானே? டபுள் ரீஃபைன் பெட்ரோல், அதில் முதல் நம்பர் நிராகாரி என்ற நிச்சயத்தின் நஷாவில் நான் ஆத்மாவாக இருக்கின்றேன். நான் ஆத்மா, பாபாவினுடைய குழந்தை. இதில் முழு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். 2வது சாக்கார ரூபத்தில் சர்வ சம்பந்தங்களுடைய நஷா, பாபா அப்பா மற்றும் குழந்தையினுடைய சம்பந்தத்தினுடைய நஷா மட்டும் கிடையாது. இல்லற மார்க்கத்தில் பவித்திரமான இல்லற மார்க்கமாகும் இது. பாபாவிடம் சர்வ சம்பந்தத்தினுடைய ரசனையின் நஷாம் சாக்கார ரூபத்தில் நடந்தாலும் சுற்றினாலும் அனுபவமாக வேண்டும். இந்த நஷா மற்றும் குசி நிரந்தரமாக சகஜ யோகி ஆக்கிவிடுகின்றது. ஆகையால் நிராகாரி மற்றும் சாக்காரி டபுள் ரீஃபைன்டு சாதனம் மிக அவசியமானதாக இருக்கின்றது. இன்றோ பார்ட்டிகளுடன் சந்திக்க வேண்டும். எனவே பிறகு இன்னொரு முறை சாக்காரி மற்றும் நிராகாரி போதையை பற்றி கூறுவோம். இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு சேவையின் பிரத்யக்ஷ பலனாக கட்டளையை பின்பற்றி நடப்பதற்காக பாப் தாதா விசேஷமாக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். ஒவ்வொருவரும் நல்ல பெரிய குரூப்பை அழைத்து வந்திருக்கின்றீர்கள். பாப்தாதா எதிரில் மிக மிக பெரிய பூச்செண்டை வழங்கி இருக்கின்றீர்கள். அதற்காக அந்த மாதிரி நம்பிக்கைக்குரிய குழந்தைகளுக்கு பாப்தாதா உள்ளபூர்வமாக
உயிருக்கும் மேலான அன்போடு எப்பொழுதுமே நீடூடி வாழ்க, முன்னேறி கொண்டே செல்லுங்கள் என்ற வரதானத்தை தான் கொடுக்கின்றார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அன்பான குழந்தைகளுக்கு யார் நாலாபுறங்களிலும் நினைவு மற்றும் சேவையின் முழு மூச்சாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்த மாதிரி தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதற்கும் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சேவையின் பலனாக அன்பு மற்றும் நினைவுகளின் பலனாக அழியாத ஈடுபாட்டில் இருப்பவர்களுக்கும் அழியாத அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ओम शांति। तो बच्चों को तो सर्विस करनी है। जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।